வணக்கம். இன்றைக்கு டாக் வித் முத்தலிஃபில் நம்ம பேச இருக்கிற விஷயம், நேற்று கரூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது துயர சம்பவம். அதுக்கு மேலே ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்குவோம். அந்த கரூரில் நடந்த சம்பவம், அதை பற்றிய விவரங்கள் தான் நம்ம பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். இல்லை, நேற்று கரூரில் 39 பேர் இறந்துருதா இப்போ வரைக்கும் நியூஸ் வந்துட்டுருக்குண்ணே. குழந்தைகள் அதில் இறந்துருக்கிறாங்க. ஒரு 5க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க. பெரியவங்களை விட்டுறலாம், 5க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்துருக்காங்க. விஜய் அவர்களும் இந்த மக்கள் சந்திப்பு நடத்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டுருக்காரு, குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் வராதிங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருந்தீங்களா? இப்போ எப்படி பார்க்குறீங்க? விஜய் எல்லோரும் இப்போ விஜய் மேலே பாயிறாங்க. விஜய் பெரிய குற்றவாளி மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் தான் நம்ம அவங்களுக்கு பக்கம் நிற்கணும். இது வேண்டுமென்றே செய்த தவறு இல்லை. ஆனால் அலட்சியத்தின் காரணமாக இந்த உயிரிழப்புகள் நடந்துன்றதையும் மறுக்க முடியாது. அப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்தே பல விஷயங்களை அவர்களை சுட்டி காமிச்சிக்கிட்டே இருக்கோம். ஒரு கூட்டத்தை கரெக்ட் நேரத்துக்கு வாங்க, முறையாக நடத்துங்க, இந்த மாதிரி ரோட் ஷோ மாதிரி நடத்தாதீங்க, உங்கள் தொண்டர்களை நீங்கள் தான் கட்டுப்படுத்த முடியும் போலீஸோட அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறோம். இவர்களுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணுறோம், எல்லாம் வர்றாங்க, பேசுகிறோம், போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நேற்று மதியம் வர்ற கூட்டத்தில் நீங்கள் 7 மணிக்கு வந்து சேர்ந்தா, மதியம் இவர் வரப்போகிறான்றதுக்காக காலையிலேருந்தே காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த விவகாரத்தில் அந்த ஏற்பாடுகள், கூட்ட ஏற்பாடுகள், நீங்கள் நீதிமன்றத்தில் போய் தான் போலீஸு பல கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னு இவங்க நீதிமன்றத்துக்கு போடுறப்போ, நீதிமன்றத்தில் இவர்கள் சொல்கிற வாதம், எங்களை போய் கர்ப்பிணிகளை வரக்கூடாது, குழந்தைகளை கூட்டு வரக்கூடாது, மாற்றுத்திறனாளி வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தவேக தரப்பில் பேசுகிறாங்க. நீதிபதிகள், நல்ல விஷயம் தானேங்க, அதை நீங்கள் தான் வலியுறுத்தணும், மரத்துலலாம் ஏறுறாங்க, நீங்கள் தான் ஏறாமல் பார்த்துக்கணுன்றாங்க. கரண்ட்டை கட் பண்ணுறாங்கன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இந்த இப்போ தரைக்கடியில் கேபிள்ன்றது நீங்கள் சென்னை தாண்டிட்டீங்கன்னா பெரும்பாலும் இருக்காது, கிடையாது. அப்போ ஒருத்தர் ஒயர் மேலே விழுந்தா கூட அந்த ஒயர் கீழே யார் மேலெல்லாம் பட்டு இதாகுதோ அத்தனை உயிரிழப்புகள் நடக்கும். அப்போ கரண்ட்டை கட் பண்ணுறதோ, ப்ரிகாஷன் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள். ரெண்டாவது, கூட்டம் எவ்வளோ வரணுன்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். கூட்டம் நடத்துகிறவர் தான். உங்களுக்கு அதிகமாக கூட்டம் வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி உடனடியாக அந்த இடத்துக்கு போய் பேசிட்டு போகிறது தான் பண்ணணும். உங்கள் நோக்கம் நான் திரும்ப பதிவு பண்ணியிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். பிரச்சார பயணம் போகிறீங்க, ரோட் ஷோ பண்ணாதீங்க, நீங்கள் இன்னும் நடிகர் மனப்பான்மையில் இருக்கீங்க, அதை தாண்டி வாங்க, அரசியல் தலைவராக வாங்க, நேரத்துக்கு வாங்க. ஜெயலலிதா இந்த மாதிரி விஷயங்களில் ஹெலிபேட் வச்சு ஹெலிகாப்டரில் இறங்கி டக்குன்னு பக்கத்தில் வந்துடுவாங்க. என்ன கெட்டு போகுதுன்னு கேட்குறேன். நீங்கள் இப்படி தான் வரணும்மா, நீங்கள் வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஹெல்மெட்டு போடாமல் பைக்கில் இங்கேயும் அங்கேயும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு கையாட்டிகிட்டு வர்றான், அதில் அந்த பஸ்ஸில் மோதி விழுறான். நல்ல விஷயம், நல்ல வேலை பஸ்ஸு டயர் ஏறி இறங்கலை, இல்லாட்டி வரும்போதே 2-3 பேர் செத்து போயிருப்பாங்க. இல்லை, நேற்றுமே நாமக்கல்லேருந்து அவர் வர்ற இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்கிறது நியூஸில் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு தான் என்ன இருக்குது, இந்த ஆக்சிடெண்ட்டு ப்ளஸ்ஸு கூட்டம் நேரம் ஆக கூட்டம் கூடுறதெல்லாம் பார்த்து போலீஸ் அதிகாரிகள் புஷியானந்துட்ட இந்த கூட்டத்தை ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. புஷியானந்தும் அங்கே சொல்லியிருக்காரு. ஆனால் இவர்கள் அந்த மனநிலையில் இல்லை போல், தொடர்ந்து கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களை எல்லோரும் குற்றம் சாட்டுறதுக்காக நம்மளும் சேர்ந்து அடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆனால் உயிரிழப்பு நடந்து போச்சே, இதுதானே ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் பொறுப்போடு இருங்க, இந்த மாதிரி வர வைக்காதீங்க. ரெண்டாவது பொறுப்பு யாருக்கு இருக்கணும்னா ஊடகங்களுக்கு. இங்கேருந்து அவர் காலையில் எழுந்திரிச்சி பல்லு துலக்கிறதுலேருந்து காரில் ஏறி உட்கார்ற வரைக்கும், இங்கே உட்காந்து யூனிட்டை போடுறது, அப்படி ஏர்போர்ட் வரைக்கும் கூட போகிறது, ஃப்ளைட்டில் ஏறுறது எடுக்கிறது, ஏன்னா இவ்வளோ பெரிய சேனலுங்க உங்களுக்குன்னா இதுதான் ஜேர்னலிசமா? அப்புறம் அங்கேருந்து திருச்சி வந்துட்டார்ன்றது, இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப ஒளிபரப்பும் போது நீங்கள் கையில் கூட சேனலுடைய அந்த யூடியூப் லைவ் போய்கிட்டு இருக்கும். அப்போ நான் உடனடியாக ஏர்போர்ட்டுக்கு விஜயை பார்க்கணும் தான் வருவேன். கூட்டம் அப்படி தான் கூடும் கண்டிப்பாக. அப்போ அவர் என்ன பண்ணணும், அது தவிர்க்கிறதுக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணி வேறு ஒரு காரில் ஏறி அவர் போகிற வழியை பார்க்கணும். ஆனால் அவரும் கொஞ்சம் தூரம் மறுபடியும் பஸ்ஸில் ஏறிக்கிட்டு ஊர்வலம் மாதிரி நடத்திட்டு வந்தால் இது நேரம் ஆகும். பொதுமக்களுக்கும் தொல்லை, இவர் சேர்றதும் லேட் ஆகும். இவர் அதை விரும்புகிறாரான்னு தான் தெரியுது. 12 மணி 8:45 மணின்னு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம். அதை ஒரு 10 மணிக்கு வந்தால் கூட காலை வெயிலில் யாரும் டயர்ட் ஆக மாட்டாங்க. நீங்கள் மத்தியானம் வந்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிடாமல் வெயிலில் நின்று குழந்தைகள், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள்
இவர்கள் எல்லோருமே இந்த இதில் டீஹைட்ரேஷன் ஆகிடும். அப்போ நாமக்கலுக்கு நீங்கன்னா அப்புறம் நாமக்கலுக்கு அப்புறம் நம்ம கரூர் போக போகிறோமே, எத்தனை மணிக்கு போவோம், அதுக்கான என்ன ஏற்பாடு, குயிக்காக போகிறதுக்கான ஏற்பாடு எதுவுமே பண்ணாதவுடைய விளைவு நம்ம திரும்ப திரும்ப சொன்னது நேற்று நடந்துச்சு. இன்னொன்று, அந்த குறுகலான இடத்துல நீங்கள் வேறு எங்கே போவாங்க ஜனங்க? பஸ்ஸு உள்ளே வந்தோன்னே ஒரு பெரிய தள்ளு முள்ளு. அவங்க சொல்கிறாங்க அந்த இதெல்லாம் உடைச்சிட்டாங்க, இந்த ஜென்ரேட்டர் வச்ச ரூமை உடைச்சாங்க. ரூமெல்லாம் உடைக்கல, தள்ளுன தள்ளில் அவன் அடியாமல் எவ்வளோ நேரம் தாங்கும் அது? ஜனத்திரளில் ரிலீஃப் ஆகிறதுக்காக உள்ளே போகிறாங்கல்ல, அடுத்த ஷீட் அவங்க மேலேயே விழுது. அப்போ அது மேலே இந்த ஜனங்க ஏறினாங்க, யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பல இடங்களில் நடக்குது. அந்த நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் பதிவு பண்ணது மேலே 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 அப்படி தான் நடக்கும். ஸ்டாம்பேடு கீழே விழுந்தவங்க கதி அவ்வளோதான். அதில் குழந்தைகள்லாம் நசிங்கிடும், உடம்பு எலும்புகளும்லாம் உடஞ்சிடும், மார்பெலும்லாம் உடஞ்சிரும். அப்போ கீழே இருக்கிறவங்க வந்து கத்துறாங்க, என்னை தூக்குங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு. மேலே 3 பேர் அப்படியே அடுக்கடுக்காக கிடக்குறாங்க. ஒரு குழந்தையெல்லாம் நான் தூக்குனேன், கிட்டத்தட்ட உயிர் இல்லைன்னு தெரியுது. யார் குழந்தைன்னா யாருக்குமே தெரியல. இப்போ தெரியுதா ஏன் இந்த மாதிரி இடங்கள்லாம் குழந்தைய கூட்டு வரக்கூடாதுன்னு? இதை வந்து ஒரு என்னது, ஒரு ஆதர்ச மனநிலையில் கொண்டாடிக்கிட்டு ஒரு அம்மா சொல்கிறாங்க, 9 மாத குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அங்கே குடியிருக்கிறவங்க. கண்டிப்பாக என்னம்மா அந்த மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு திட்டினா, உனக்கு என்ன வேலையை பார்த்துட்டு போன்றாங்க. நாங்கள் அதுக்கு மேலே நாங்கள் செய்ய முடியும்? ஒரு புதுமண தம்பதி இல்லை, இன்னும் கல்யாணம் ஆகலை அவங்களுக்கு, அடுத்த மாதம் கல்யாணம். விஜய் பார்க்கணுன்னு இவர் கரூரை சேர்ந்தவர். அது பக்கத்தில் மாதம்பட்டியா ஏதோ ஒரு பட்டி சொல்கிறாங்க. அந்த பக்கத்து ஊர்லேருந்து வர வச்சு அக்காவும் தம்பியும் வந்திருக்காங்க. இவங்க 3 பேரும் ஜாலியாக அங்கே வந்து பார்த்துட்டு விஜய் வர்ற வரைக்கும் கூட பேசியிருக்காங்க, செல்ஃபிலாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்ட நெரிசலில் மாட்டி 2 பேருமே இறந்துட்டாங்க. அந்த பையன் மட்டும் தப்பிச்சிக்கிட்டான். இவங்களுக்கு அடுத்த மாதம் கல்யாணம். இன்னொருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, விஜய்க்கு என் பொண்ணுக்கு விஜய் பேர் வைக்கணும்னு. இது நீங்கள் வர்றீங்க போகிறீங்க நெரிசலில் மாட்டதெல்லாம் அப்புறம். இந்த மாதிரி கும்பலில் வரும் பொழுது இன்ஃபெக்ஷன் ஆகும் குழந்தைகளுக்கு. முதல் 1000 நாட்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம்னு மருத்துவர் சொல்கிறாங்க. அந்த 1000 நாளில் தாய்ப்பால், சத்தான உணவு ப்ளஸ்ஸு நோய் இல்லாமல் வளர்ந்தா லைஃப் லாங் அவனுக்கு அந்த இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா டயரியா, மற்ற நோய்கள், இன்ஃபெக்ஷன் ஆகனால காய்ச்சல், மற்ற இந்த ஃப்ளூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரவிடும். அப்போ இன்றைக்கி இவர்களே இந்த மனநிலையில் இருக்காங்கன்னா, இவங்க குழந்தை பிறந்தா இயற்கையில் குழந்தை பிறந்தது, அப்புறம் அவங்கள என்ன நீங்கள் எதில் போய் சேர்ப்பீங்க? கண்டிப்பாக தமிழகம் இந்த சினிமா நடிகர் பின்னாடி போகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா, அந்த அந்த இது இந்த அந்த இப்போலாம் வந்து எதெல்லாம் காசு பண்ணலான்னு இது பாருங்கள். அந்த இட்லி கடை, அந்த ஆடியோ லான்ச் டிக்கெட்டு எனக்கு என்னென்னு வித்துடுறது, ஒரு 8000 10,000 பேர் வித்துடுறது. உள்ளக ஒரு 5000 பேர் நிற்கணும்னா மீதி ஆள் முந்தினவங்க பணியாரம் டிக்கெட் வாங்கினவன் ரசிகர்களுடைய பணத்தையும் உறிஞ்சிருது, அவர் உழைப்பையும் உறிஞ்சிருதுன்ற ஏற்பாடு இந்த மாதிரி எல்லாத்துலையும் நடக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்ச ஏன் போகிறேன்? இதுக்கு போய் சவுண்டு விட்டு கத்திட்டு வந்தேன், இது வந்து ஒரு சந்தோஷம்னு நினைக்கிறதுன்றது மோசமானது. இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் இவர் கட்சிக்கு மாற்றுறாரு. அப்போ நம்ம திரும்ப ஒரு விஷயம் பதிவு பண்ணோம். இவர் அரசியல் தலைவராக இன்னும் பரிணமிக்கவில்லை, இவர் இன்னும் நடிகராக இருக்கிறார். தன்னுடைய இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு, டிமாண்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த சனிக்கிழமை இந்த மாதிரி விவகாரங்கள் நடந்ததா? இதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒவ்வொரு தொகுதி பண்ணி டெய்லி போயிருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி வராது. நீங்கள் நினச்சா 8:30 மணி கிளம்புறது, மெதுவாக வர்றது, அங்கே வந்து பஸ்ஸில் ஏறிக்கிறது, ரோட் ஷோவாக மாற்றுறது, எல்லாரையும் முன்னாடி வண்டிங்களை வர விட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. ஏன் நின்று போங்க எல்லாம், எதுக்கு வர்றீங்க அவசரம் அப்படின்னு புஷி ஆனந்தம் கூப்பிட்டு, யார் இவங்க, எந்த மாவட்டம் கேளுங்க, அந்த மாவட்ட செயலர் கேளுங்க அப்படின்னா பாதி பேர் போயிடுவோம். இல்லை, இதுக்கு மெயினாக பார்க்க போகிறதுன்னு அவரோட தொண்டர்லையோ அவரோட கட்சி நிர்வாகிகளும் அரசியல்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தானே ஒரு காரணமாக இருக்க முடியும். ஆமாம், ஏன்னா இவருக்கு ஒரு பவுன்சர்ஸ் இருக்காங்க, அவங்களே மீறி வந்து அவனுக்கு மேலேறி வர்றாங்க. அப்படிங்கும்போது இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தொண்டர் படை இருந்துச்சுன்னா அந்த தொண்டர் படையை அதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அரசியல் படுத்தினா ஒரு ஆரம்பத்தில் இவர் கட்சி ஆரம்பித்து 2-3 அந்த பவுன்சருங்க அந்த இதில் ஆச்சு இல்லை மதுரை மாநாட்டில், அப்போ நான் பேசியிருப்பேன். எல்லா கட்சிக்குமே தொண்டர் அணின்னு ஒன்று உண்டு. நீங்கள் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தொண்டர் அணி இருந்தால் பல விஷயங்களை நீங்கள் சாதிக்கலாம். இன்னொன்று, இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வர வைக்கிறீங்கன்னா அவர்கள் மேலே உங்களுக்கு முதல்ல அக்கறை இருக்கணும். இவ்வளோ பேர் வராங்களே, அவங்களுக்கு தண்ணீர் பந்தல், மற்ற ஏற்பாடுகள் இதெல்லாம் அந்த மாவட்ட செயலாளர் செய்யணும். 10,000 பேர் வராங்கன்னா 10,000 பேருக்கான வாட்டர் பாட்டில் மற்ற விஷயங்கள் இருக்கணும்ல. கண்டிப்பாக. அதுவும் நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரேன்னா மத்தியானம் பார்த்துட்டு போயிடலான்னு அங்கே நின்றுட்டுருப்பான்.
ஆனால் 4 மணி ஆனாலும் வரலன்னொன்னே சரி 5க்கு வந்துடுவார், 6க்கு வந்துடுவார்னு நிற்பான். ஆ. சாப்பிட மாட்டான். முடிச்சுட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. லாஸ்ட்டில் அந்த மாதிரி வரும்பொழுது டீஹைட்ரேஷன்லேருந்து மூச்சு திணறல் உள்ள வரும்போது போயிட்டு வெளியே வர BP முடியாது வர கூட்டத்தில் முடியாது, வரவும் முடியாது. அவ்வளோ உள்ள போய் மாட்டிப்போம் அவ்வளோதான். நீங்கள் வரணும்னு நினச்சா கூட முடியாது. முடியாது. இப்படி தான் ரொம்ப பேர் இதாக வருது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கணும். மாநாடு போடுறீங்கன்னா காலையில் அன்னைக்கு சொல்லிடுறீங்க டேட்டு. அவன் காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்துக்கிறான். கடும் வெயிலில் கிடக்குறான். இது வரைக்கும் இது உயிரிழப்பு இருக்காதுக்கு அவர் உண்மையிலேயே சந்தோஷப்படணும். மதுரை மாநாடுலாம் மேற்கூரை போட்டால் அவங்களுக்கு என்னங்க குறைச்சல்? முந்தின நாள் நைட் வந்து படுத்திருந்தாங்களே. அந்த மக்களை பற்றி நீங்கள் கவலைப்படல, மேற்கூரை போட்டிருக்கணும்ல. அப்போ இவர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்துகிற அளவு கூட தகுதி இல்லை அப்படின்னா அதற்கு ஏற்றாற்படி மற்றவங்க சொல்கிறதையாவது கேட்கணும். ஆணவத்துடைய உச்சித்தில் ஆடுறது தான் இன்றைக்கி அனுபவிச்சிருக்காங்க. இனியாவது திருந்துவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இவர்களை போட்டு இந்த டைமில் நம்ம இவ்வளோ பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு. ஏன்னா இன்றைக்கி விஜய் கூட நம்ம துணை நிற்கணும், தாவேகா நிர்வாகிகளோடு நம்ம துணை நிற்கணும். நடந்தது ஒரு விபத்து, இது திட்டமிட்ட கொலையோ எதுவோ கிடையாது. ஆனால் இதற்கு பின்னாலும் நீங்கள் மாறலைன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். இதை தொடர்ந்து அரசாங்கத்தோட நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அதில் சில பேர் சொல்கிறாங்க விபத்து நடந்த உடனே எப்படி செந்தில் பாலாஜி அங்கே போக முடிஞ்சதுன்னு. அவர் வீடு ராமகிருஷ்ணபுரம், அங்கேருந்து 5 நிமிஷத்தில் போயிடலாமா. இப்போ எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு பத்திரிகையாளர், அந்த இதை ஏரியாவை நன்கு அறிந்தவர், இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல, 5 நிமிஷத்தில் அந்த மருத்துவமனைக்கு போயிடலாம் செந்தில் பாலாஜி வீட்டில் இருந்து. இன்னொன்று கூட்டம் எல்லாம் அங்கே போயிடுச்சு. இந்த மருத்துவமனை இருக்கிற சைட்லலாம் டிராஃபிக்கே கிடையாது. இல்லை வேற முதலமைச்சருக்கு எப்படி செய்தி போச்சு, விஜய்க்கு போகாமல் கேட்காங்க. எவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்தால் கூட நம்ம அடுத்த செகண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் காலில் சொல்ல முடியும். உளவுத்துறை எதுக்குன்னு இருக்குது? உளவுத்துறை எதுக்குங்க இருக்குது? இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண உளவுத்துறை தெரியும். மீடியாவில் போட்டோடனே நீங்கள் பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. நமக்கு எப்படிங்க தெரிஞ்சது? விஜய் இப்படி நகர்ந்தவொடனே ஒரு ஆட்டோக்கார் இறந்து போகிறாருன்னு காமிக்கிறாங்க. பகீர்னு இருக்குது. சரி வயசானவர் இறந்துருப்பார். மேலும் 2 பேர் மரணன்றப்போ என்னடா இது அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் 10 பேர் மரணம். ஏன் இது இப்படிலாம் டக்கு டக்குன்னு நடக்குதுன்னுலாம் கேட்குறாங்க. விஜய் இருக்கிற வரைக்கும் அந்த இடம் நெரிசல். விஜய் வந்த பேர் கூடுதல் நெரிசல், தள்ளு முள்ளு. இதில் மயக்கம் அடைஞ்சவங்களெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக படுக்க வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவர் பேசிட்டு போயிடுவார், உடனே ஆம்புலன்ஸ் வர வைக்கலான்னு. இதில் ஆம்புலன்ஸும் ஃபோன் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. விஜய் இப்படி நகர்ந்தோன்னா அந்த இடம் ஒரு ஃப்ரீ ஆகுது. ஃப்ரீ ஆகும்போது இந்த மயக்கமானவர்கள்லாம் ஏற்றி அனுப்பும் போது பலரையும் செக் பண்ணும்போது பிராண்டட். ஆமாம். அப்போ மருத்துவமனைக்கு வரும்போது அடுத்தடுத்த ஆம்புலன்ஸுங்க வந்துட்டு இருக்குதுல்ல, இந்த சைடு தாங்க இது டிராஃபிக்கு. இந்த சைடு மருத்துவமனை போகிற சைடு டிராஃபிக் இல்லை. அப்போ போய் இறக்கும் பொழுது 1 2ன்றது டக்குன்னு 10னா 10ன்னு வருது. அங்கே ரிப்போர்ட்டருங்க இருக்கிறாங்க, ரிப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி இது உடனே வந்தது? இவர் எப்படி உடனே போனார்? மாசு எப்படி உடனே 10ன்னு சொல்ல முடியும்னா மாசுக்கு தான் சொல்லுவாங்க. டக்குன்னு ஃபோனை வருவாங்க, நம்ம என்ன ரிப்போர்ட்டுன்னு சொல்லணும், டீட்டெயில் கொடுங்கன்னா உடனே மருத்துவத்துறை அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே அலர்ட் ஆகி டக் 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 டக்குன்னு விஷயம் வந்துடும். போலீஸ் சொல்கிறோம்ல உடனே. கண்டிப்பாக. அப்போ அந்த தகவலை சொல்கிறாங்க. எப்படி இவருக்கு தெரிஞ்சது? சிஎம் எப்படி இது பண்ணார்? சிஎம் எப்படி இப்போ போனார்? இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கறதுலாம் இது கிடையாதுங்க. இந்த நேரத்தில் வேலை நடக்குதா, எனக்கு என்னென்னு விட்டு போயிட்டாங்களா, யாரும் கண்டுக்கலையா, அதுக்கு தான் நீங்கள் விமர்சிக்கணும். அரசு இயந்திரம் கடகடன்னு வேலை நடக்குது. இன்றைக்கி 145 பேர் மற்ற மாவட்டங்கள்லேருந்து மருத்துவர்கள் வர வைக்கிறது, நைட்டே போஸ்ட்மார்ட்டம் முடிச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கி ஸ்பீடப் பண்ணுறாங்க. சிஎம் போகிறாரு, உடனடியாக இழப்பீடு அறிவிக்கிறாரு, நிவாரணம் அறிவிக்கிறாருன்னா அதெல்லாம் நீங்கள் எப்படி போய் குறை சொல்லிட்டு இருப்பீங்க? அந்த இடத்துல பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு பொறுப்பாக பேசுகிறாரு. ஆமாம். அவர் 2 சைடும் பேலன்ஸ் பண்ணுறாரு. விஜய் சைடு தவறையும் சொல்கிறாரு, போலீஸ் சைடும் தவறு இருக்குது, அவர்களும் இதை பண்ணிருக்கணும்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் விஜய் தான் காரணம்னு நீங்கள் சொல்லிக்கலாம், அவர்களெல்லாம் குற்றவாளி ஆக்கலாம் கூடாது அப்படின்னும் சொல்கிறாரு. சிஎம் அங்கே போனார், அங்கே போகலையா, இங்கே போனாருன்னு கேட்குறதுக்கும் பதில் சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி தலைவர்கள் எல்லோருமே ஒரு அக்கறையோட பேலன்ஸோடு இது பண்ணணும். ஒன் சைடாக போட்டு அடிக்கிறது, வெறும் போலீஸ் மட்டுமே காரணம்னு சொல்கிறது, இல்லாட்டி விஜய் மட்டுமே காரணம்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. யாருக்கும் இவ்வளோ பேர் சாகணும்னா விரும்பியா பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக. ஏதோ ஒரு இடத்துல ஒரு அலட்சியம், ஒரு எனக்கு என்ன நடக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த விபத்துக்கு காரணமாகுது. இது தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு, மக்கள் சந்திப்பை முடிச்சுட்டு உடனடியாக திருச்சி விமானம் மூலமாக இங்கே சென்னை வந்துட்டார். இன்றைக்கு அவர் வீட்டுக்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவர் வீடு திறக்கல, அது வழக்கம் போல மீடியாஸ் எல்லாம் நின்றுட்டு பால் பாக்கெட்டே இப்போ தான் வந்திருக்குன்னு ஒருத்தர் போடுறாரு. இந்த மாதிரி காமெடி சொல்லிட்டா, சுப்பிரமணியபுரம் படம் பார்த்தீங்களா? அந்த 5 பேர் கொண்ட குழுங்கிற கூட்டின வீட்டாண்ட சவுண்ட் விட்டுன்னு இருப்பாங்களா, அந்த கதை. நேற்று விஜய் பனையூர்லேயே தங்கலை.
விஜய் தங்குனது இது நீலங்கரை பட்டினப்பாக்கம். பட்டினப்பாக்கம். நேற்று இப்போ நீலங்கரை வீட்டில் தான் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நீலங்கரை வீட்டில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு எந்த யாரும் வரக்கூடாது விஜய் வேற இடத்துல இருக்காரு. இன்னொன்று நான் சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ நடந்துடுச்சு காரில் வரும்போதே கரூர்லேருந்து திருச்சி நீங்கள் போயிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்த்து இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஏங்க செல்லுலேயே வந்துரும் பார்த்துருப்பீங்க, information. டிவி எல்லாம் பார்ப்பீங்க எல்லாம். அது உடனடியாக வண்டியிலேயே உட்காந்து ஒரு வீடியோ பேசி வெளியிட்டுருக்கலாம். இல்லை யாராவது மீடியாவை கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை கொடுத்துருக்கலாம். இல்லை ஏர்போர்ட்டில் எப்படியும் மீடியா இருக்கும், இறங்கி நீங்கள் கண்ணீர் சிந்துங்க, என்ன தப்பு இருக்குது? இந்த மக்களுக்கு நான் வந்து இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. என்ன என்ன நான் பேசுகிற நிலையிலே இல்லை, என்னால் ஒன்றும் இப்போ சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எங்கள் கட்சிக்காரங்க இதெல்லாம் இறங்கி பண்ணுவாங்க, மாநில நிர்வாகிகள் அங்கே போக சொல்லியிருக்கேன், என்னென்ன உதவி அந்த குடும்பத்துக்கு தாவேக்கா துணைன்னு இருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொல்லிட்டு போகலாம்ல. போகிறீங்க. ரெண்டாவது ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட்டில் வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடச்சிருக்கும், என்ன பேசலாம் என்ன இது பண்ணலாம், ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். கொஞ்சம் பேர்ட்ட இந்த டைமில் கூட இப்போவாவது இந்த ஈகோவை விட்டுட்டு அரசியல்வாதிகள்ட்ட கிடைக்கும். யார்கிட்டயே கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகிட்ட கேட்கலாம், ஏடிஎம்கே லீடர்ஸு டிஎம்கே லீடர்ஸ்ட்டு கூட கேட்கலாம். சொல்லுவாங்க ஐடியா. சார் தயவுசெய்து ஒரு பேட்டி கொடுத்துருங்க சார், கேள்வியை நீங்கள் யாருக்கும் பதில் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க சார், பாதி பிரச்சனை தீர்ந்துடும் சார். இன்னும் சில பேர் சார் முடிஞ்சால் அழுதுருங்க சார், பாதி பிரச்சனை தீர்ந்துடும். நீங்கள் விஜய் மேலே குற்றமே வைக்க முடியாது. பத்திரிகை சரி சார், நீங்கள் அந்த மனநிலை நான் இல்லைன்னு சொல்லிட்டு கூட போயிடுங்க. இன்னொரு மாநில நிர்வாகியை கண்டிப்பாக யாரையா ஒருத்தர் பத்திரிகையாளர் சந்திக்க வைங்க. பேச வச்சிடணும். அந்த குடும்பத்தை யாரையும் நாங்கள் விட மாட்டோங்க, கைவிட மாட்டாங்கன்னாங்க. ஆனால் நீங்கள், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சஜி மரணத்துலேருந்து பல இது இவர்கள் விட்டேத்தியாக இருந்திருக்கிறார்கள். இல்லைண்ணா, இதுக்கு முன்னாடி மதுரையில் மாநாடுக்கு ஆகட்டும், விக்கிரவாண்டி மாநாட்டில் அதுக்கு முன்னாடி நடந்தவங்களுக்கு யாருக்குமே இவர் வந்து வருத்தம் தெரிவிக்காத அந்த பணி அதுதான் தொடர்ந்து இதுலேயும் தெரிய வருது. இப்போ அதில் ஒரு பயிற்சி அவருக்கு கிடச்சிருந்துச்சி, இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க, வச்சுருந்தாங்கன்னா அதை இங்கேயும் சொல்லியிருப்பாருங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அங்கேயும் அவங்க தவறு பண்ணதானே இப்போ அதோட விளைவாக பார்க்க முடியும். அதுதான் இவர்களுக்கு பக்குவம் இல்லைன்ற. இவர்கள் சினிமாக்காரர்களாகவே இருக்கிறார்களே தவிர ஒரு அரசியல்வாதிக்குரிய பக்குவம் இல்லை. இவர் சனிக்கிழமை வர்றது, டிமாண்டு பண்ணுறது, இந்த மதுவாக போய் அங்கே கூட்டம் சேர்ந்தாப்பர் போய் சேர்றது, இது எல்லாமே இவர் இன்னும் ஒரு அரசியல்வாதியாக மாறலைன்றதை தாண்டி அங்கே இருக்கிறவங்க நம்ம குழந்தைகள், நம்ம தொண்டர்கள், அவங்கள நம்ம பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் ஒரு சின்ன இழப்பு வந்தால் கூட அது நம்ம கட்சியுடைய இழப்பாக நம்ம பார்க்கணுன்ற அந்த தன்மை இருக்குல்ல, அது இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவர்கள் நம்மளை வந்து எப்படியும் வரதானே போகிறான், நம்மளை தேடி வரான் அப்படின்ற பார்வை இருக்குல்ல, அந்த புஷி ஆனந்துடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பார்க்க. நேற்று அவர் கேட்ட கேள்விக்கு அவரே இன்னைக்கு வந்து தப்பு பண்ணிட்டார்ல. நேற்று அவர் கேட்டார், ஏமெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கா, என்ன நீங்கள் அவ்வளோ நம்புறீங்களா, பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்னு சொன்னவருக்கு உள்ளத்துலேருந்து வரலங்க. சீமான் சொன்ன மாதிரி இதயத்துலேருந்து வரல, எழுதி கொடுத்தது படிக்கிறாரு. நீங்கள் உண்மையிலேயே பார்க்கும்போது கண்ணீர் விடணும். சரி, எம்ஜிஆர்லாம் சென்னையிலேருந்து திண்டுக்கல் போனார்னு சொன்னல, அப்போ மதுரையிலேருந்து கூட்டம் வழிநடுக, சென்னையிலேருந்து போகும்போது வழிநடுக 12-14 மணி நேரமாக போய் சேர்ந்தாருன்னு. அப்போல்லாம் அவர் நான் இறங்கி நான் காரில் போயிடுறேங்க, மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்துடும், அப்போ அதிகாரிகள் கேட்டுக்கொண்டாங்க, தண்டவாளத்தெல்லாம் பேத்துருவாங்க நீங்கள் இது. இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு பல இடங்களில் கூட்டம் கூடியிருக்குது, எல்லாம் பண்ணியிருக்குது. ஆனால் அதை முறைப்படுத்தி பல விஷயங்களை சரி பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு என்னென்னு ஒவ்வொரு இது 6வது கூட்டம் இல்லை, ஆமாம் 5 கூட்டம் அனுபவம் இருக்கும்ல. இன்னொன்று நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இவர்களை மனிதர்களாக மதிக்கணுன்ற ஒரு போக்கு இருக்குல்ல. வெயிலில் வாட விடுறது, மாநாடு நடத்தினா மேற்கூரை போடுறதில்ல, எந்த ஏற்பாடும் செஞ்சு தரதில்ல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் இவர்கள் அவர்களை எப்படி பார்க்குறாங்கன்றது. இவங்க மைக் பிரச்சனையே சரி செய்ய மாட்டேங்காங்களே, அப்புறம் தானே போட்டுட்டு இதெல்லாம் சரி செய்யறது. இது டெக்னிக்கல் விஷயம். அதான் இதை தாண்டின இப்போ அரசாங்கம் சைட்லேருந்து சில இழப்பீடு பணம் கொடுத்துருக்குறாங்க, எல்லா கட்சிகளுமே வந்து அவங்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தாவிக சைட்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து, நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல அரசாங்கம், நாங்கள் ஒரு இடத்த நாங்கள் சர்வே பண்ணோம், அந்த இடத்துல வந்து 10,000 பேர் நிற்க முடியும், நாங்கள் எதிர்பார்க்குற கூட்டம் இவ்வளவு, அந்த மாதிரி சொல்லியிருந்தோம், அது கூட்டம் அந்த இடம் கொடுக்கல, கொடுத்துருந்தா இந்த மாதிரி இழப்பு வந்திருக்காதுங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இவர் வர்றாருங்க ஹைவேஸில், இவர் வண்டியை ஃபாலோ பண்ணி ஹைவேஸுடைய அந்த சைட்லேருந்து பைக்கில் வேகமாக அப்படியே வர்றாங்க. இவர் பார்த்து தானே வர்றாரு, வண்டியை நிறுத்தி அவங்களெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லணுமா வேணாமா? அப்போ என்ன நடக்குது அங்கே? போலீஸுக்கு பல இடங்களில் கட்டுப்படல, ஆம்புலன்ஸ் டிரைவர்களை தாக்குனது, ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய மேலாடை ஃபுல்லாக கிழிஞ்சு போய் இருந்தவங்களுக்கு இவன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்து அதே ஆம்புலன்ஸில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அடுத்த இது அட்டன் பண்ண வரான், அவனை மலைக்கு அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எனக்கு என்ன நடக்கிறது எல்லாத்தையும் பத்திரிகை விமர்சனம் எல்லாத்தையும் பார்க்கத்தானே செய்கிறீங்க.
அப்போ நீங்கள் வந்து அந்த அக்கறை ஏற்று பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. தெளிவா தெரியுது. இந்த இடத்துல கொடுக்கல, அந்த இடத்துல கொடுக்கலன்னா மற்றவர்கள் சொல்கிறது அந்த இடம் இதை விட குறுக்கல். இங்கே எடப்பாடி நடத்தி தானே போனார். 2 நாளுக்கு முன்னாடி. 2 நாள் நீங்கள் முன்னாடி. மத்தியானம் வந்திருந்தா இது நடந்திருக்காதுல்ல. 4 மணிக்கு ஒரு கூட்டம் வருது. அது எப்படின்னா சனிக்கிழமை வீக்கெண்டு ஒன்று, காலாண்டு லீவு ஆமா. நேற்று ஸ்டார்ட்டு. அதனால் அது ஒரு கூட்டம் வருது. இன்னொரு கூட்டம் இவர் கூடயே வருது. இவர் கூட்டு வர்றாரு. இது எல்லாம் அதான் அந்த இடத்துல நெரிசல் ஆகும்போது தான் போலீஸ் தலையிட்டு அவரை உள்ளே கூட்டு வராங்க. அதுக்கு வந்தோடனே நன்றி சொல்கிறாரு. அவங்க இல்லைன்னா நான் உள்ளே வந்திருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கணும். இல்லையா வந்ததில் முறைப்படுத்தி எதாவது பண்ணியிருக்கணும். நீங்கள் அந்த இப்படி 2 சைடும் தட்டி வச்சுட்டு இதுக்குள்ளே பஸ்ஸு இவ்வளோ அகலத்தில் வரும்போது இந்த இப்படி தள்ளுற நெரிசல்லாம் பெரிய நெரிசல். ஒரு ஸ்டாம்பேட் ஆகுது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஒன்று பேச்சை நிறுத்திட்டாவது கலைஞ்சிருக்கணும். அது அவருக்கு தெரிஞ்சதா தெரியல தெரில. அவர் பார்க்குறாரு. அவர் சீரியஸ்னஸ் பார்த்து தான் அவர் தண்ணிலாம் போட சொல்கிறாரு. ஆனாலும் அதை மீறி நடக்குதில்ல. ஆமாம், கண்டிப்பாக. அது தவிர்க்கிற வேலையை பண்ணணுன்றேன். திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது தான். இந்த மாதிரி நடக்கும்ன்றதுனால தான் நீங்கள் நேரத்துக்கு வாங்க. இந்த மாதிரி கூட்டத்தை வேண்டுமென்று சேர்க்காதீர்கள். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கட்டுப்பாடு விதிக்கணும். இந்த மாவட்டம்னா இந்த மாவட்டம் தான் வரணும், பக்கத்து மாவட்டம்னு. இது பொதுமக்கள் தான் பெரும்பாலும் வந்திருக்காங்க விஜய் பார்க்குறதுல. அதனால் இதை நம்ம பெருசாக அவர் மேலே குற்றச்சாட்ட முடியாது. ரைட். 2வது நேற்று நீங்கள் பேசுன மாதிரி அவர் கரூரில் பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. கடைசியில் காவல்துறையை ஏசுறாரு. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இது வந்து அவர் அறியாமல் சொல்லிட்டாரு. கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சொன்னது. இன்னொன்று காவல்துறை தரப்பில் 500 பேருன்றாரு டிஜிபி. இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும்பொழுது 500 பேருன்னா ஏன்னு கேட்குறாங்க. இல்லை அங்கே போலீஸ் நிற்கவே முடியாதுன்ற மாதிரிலாம் வினோத விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ போலீஸ் சைட்லேயும் இந்த மாதிரி விஷயங்களில் என்ன பண்ணாங்க. இன்னொன்று 1 மணின்றது 4 மணி வரைக்கும் எதிர்பார்த்துருப்பாங்க போலீஸ். இவர் 7 மணிக்கு வந்தால் அதுவும் என்ன பண்ண முடியும். அதனால் இவர்களை குற்றச்சாட்டு அவர்களை குற்றச்சாட்டுன்றதுலாம் பண்ண முடியாது. போயிடுச்சு 39 பேர். இன்னும் 2 பேரும் கவலைக்கிடமாக இருக்கான்றாங்க. அதனால் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னன்றதை பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. இது தொடர்ந்து தாவேகா சைடில் இது எப்படிப்பட்ட மூவாக இருக்கும் அடுத்த கட்ட மூவுங்கிறது? நீங்கள் முதல்ல நான் நேற்றுலேருந்தே அவங்க நிர்வாகிகிட்டலாம் நான் தொடர்பு கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் இவருக்கு எது கரூர்லேருந்து கிளம்புனார்ல, அப்பத்துலேருந்து நான் அவங்க நிர்வாகிகள்கிட்ட, சார் தயவு செய்து அவரை ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் சார், ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் சார், பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்கள் சார். அங்கேருந்து திருச்சி ஏறிட்டாரா, திருச்சி ஏறினோடனே நான் சொல்கிறேன் சார், சென்னையில் இறங்கணுன்னா இறங்கும் போதே பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்கள் சார், பாதி பிரச்சனை தீர்ந்துடும் சார், மற்றதெல்லாம் அப்புறம் சார்ன்றேன். அப்போ இவர்கள்ட்ட நம்ம என்ன பேச முடியும்? இவர்கள் எதற்குமே தயாராக இல்லை. கூட்டம் அதிகமாக இருக்குது, போனால் பிரச்சனை வரும்னா கூட்டத்தை ஸ்கிப் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வழக்கு, நாளைக்கு போலீஸ் இதை காரணம் காமிச்சு அவர்களுக்கு கூட்டத்தை மறுக்கலாம். விஜய் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பிரச்சார பயணத்துக்கு போவார்? கண்டிப்பாக. ஏற்கனவே பிரச்சனை. தினம் தினம் போனால் கூட்டம் கம்மியாகுங்க. தினம் தினம் இந்த 2 பாயிண்ட்டு பட்டுன்னு அந்த பாயிண்ட்டுக்கு போகிறது, பேசுகிறது அப்படின்னா பேசுறது மட்டும்தான் பொருளாகும். ஆனால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வச்சுக்கிட்டு காலையில் இங்கேருந்து கிளம்பும்போது இங்கே ஒரு பாத்ரூம் போனதுலேருந்து கேமரா வச்சுக்கிட்டு, அங்கே போய் இறங்குனதுலேருந்து அதை வச்சுக்கிட்டு, அப்புறம் இவரும் அங்கே போய் பஸ்ஸில் ஏறி போயின்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் நாம் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி வச்சோம். நீங்கள் பிரச்சார பயணத்துக்கு போகிறீங்களா, ரோட் ஷோ போகிறீங்களா? இவர்கள் திரும்ப திரும்ப அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. கோர்ட்டு தலையிட்ட பிறகு போன வாரம் திருச்சியில் கொஞ்சம் அடங்குச்சு. இந்த வாரம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உங்களை சுற்றி பக்கத்தில் வர்றாங்க, ஹெல்மெட் போடல, உளுந்து வாரி பஸ்ஸு நடுவில் நல்ல வேலை வீலு கீழே போகல. அப்போ இந்த விஷயங்கள்லாம் பொறுப்பும் அக்கறையும் முதல்ல அவங்களுக்கு தான் இருக்கணும். திமுக காரங்க கூட்டத்தில் இந்த மாதிரி நடந்தால் யாரை திட்டுவோம்? அதிமுக கூட்டத்தில் இருந்தால் யாரை திட்டுவோம்? கட்சிகளில். அப்போ நீங்கள் எனக்கு என்னென்னு கட்டுக்கிறங்க அந்த கூட்டம், நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்புறம் எது கூட்டம் நடத்துறீங்க? இந்த கேள்வி வருமா வராதா? கண்டிப்பாக. அதனால் ஒன்று இந்த மாதிரி கேளுங்க. 2வது இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னா ஒரு ஹெலிபேட் வச்சுக்கிட்டு, நீங்கள் எந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வர ஏழை இல்லை. நீங்கள் ஹெலிபேட்டில் வந்து இறங்கி திருச்சியிலேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் வந்து இங்கே இறங்கிட்டு பட்டுன்னு பக்கத்தில் வந்து பேசிட்டு அடுத்து அந்த ஹெலிகாப்டரில் ஏறி அடுத்த ஸ்பாட்டுக்கு போனால் வேலை முடிஞ்சிடும். 3 கூட பேசலாமா ஒரு நாளைக்கு? கண்டிப்பாக. அதெல்லாம் இவர்களுக்கு அதுக்கு தான் இந்த கூட்டம், அந்த 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 பிரபாகரன் டீமு இவங்களாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸ்கிரிப்ட்லேயும் அறிவு இல்லை, கூட்ட திட்டமிடலையும் அறிவு இல்லை. இந்த மக்களை மாக்கலாக பார்க்குறாங்க. ஒரு அவர்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குமே, நம்மளை நாடி வர்றான், ஆர்வத்தில் வர்றான், ஆனால் அவனை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணுமே, அவனுக்கு இந்த கஷ்டம் இருக்குமே, தண்ணியில் அவன் யோசிக்கவே மாட்டான். ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் தூக்கி அவர் போட்டது வந்து இல்லை, அந்த இடத்துல மயக்கமாயிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, கீழே தானே எடுத்து கொடுக்காரு, கீழே உள்ளவங்க டோரை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. மேலே ஏறிட்டார்ல, அவர் கையால் தான் கொடுக்கணுமா? அங்கே தூக்கி போட்டால் தானே அவங்களுக்கு போய் சேரும். அவர் பார்த்து தானே பேசுகிறாரு, அவரும் போடுறாரு, அப்புறம் அந்த இவங்க கூட இருக்க பவுன்சருங்களும் போடுவாங்க.
அதெல்லாம் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இது புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்கெல்லாம் எங்கண்ணே? தலைமறைவு ஆதவ் இப்போ அவர் கூட பேசிட்டாங்க. இருந்தார். அது போடுவானுங்க இந்த மீடியாக்காரங்களுக்கு வந்து அதாவது கைதாகிறாரா புஷி ஆனந்தா அதுன்னு போடுவாங்க. விட்டா பங்கரில் ஒளிஞ்சிக்கினாரு, விஜய் ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு கூட போடுவாங்க. என்னென்னா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நான் தான் சொல்கிறேன்ல, பத்திரிகையாளரில் பார்த்து பேசணும் மாநில நிர்வாகிகள். நடந்தது நாங்கள் எதிர்பாராதது தான். எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு இதுக்கு என்ன இது பண்ணணும்னு சொல்ல முடியாது. இந்த துயரத்தை நாங்கள் எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியாது. ஏதாவது பேசுங்க. கண்டிப்பாக. சந்திக்காமல் ஓடி ஒளிஞ்சிங்கன்னா அர்த்தமே இல்லாமல் இவர்கள் அனுபவம் இல்லாதவர்களும் திரும்ப திரும்ப காண்பிக்குதா? அப்போ நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்து தானே இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நடத்தணும். இதுதான் அப்போ சொல்கிறவங்களையும் விமர்சனம் பண்ணுறவங்களையும் திட்டுறது, ஆளை வச்சு திட்டுறது. அதுக்கு மட்டும் ஆளு பக்கம் வச்சு பண்ணுற மாதிரி பார்த்துருப்பாங்க. இதுக்கு நன்றி, நம்ம நேரத்தை கருத்து